இன்னும் எல்லாரும் ஒரு பொய் சொல்லுவாங்க. அதை முதல்ல பொய்ன்னு சொல்லிடணும். செத்த மாட்டு தோல் தான், அதாவது நேச்சுரலாக செத்த ஒரு மாட்டு தோல் தான் எடுக்கிறாங்கன்ற அது பொய். அதாவது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாடு வந்து அட்லீஸ்ட் குட்டி ஒரு 2-3 தரம் போட்டிருக்கணும். ஏன்னா மெயின் ஸ்கின் வந்து ஸ்டமக் சைட். ஸோ அந்த எலாஸ்டிசிட்டி உங்களுக்கு டெலிவர் பண்ணப்போ தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வயசான மாடாக இருக்க முடியாது, ரொம்ப இளம் மாடாக கூட இருக்க முடியாது. ரெண்டாவது எல்லாம் ஃபீமேல் தான் யூஸ் பண்ணுறது மிருதங்கத்துக்கு. சூளைக்கு போய் நானே போய் பார்த்துருக்கேன். சூஸ் பண்ணி அதுலேருந்து ஜவ் எடுத்து அதுலேருந்து அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குங்க. ஒரு ஸ்கின்னை க்யூர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை நல்லா உட்கார வைக்கணும், அதுக்கு உட்கார வச்சு அந்த ரெசனன்ஸ் வரக்கு வேண்டிய விஷயம்லாம் பண்ணணும், கட்டணும், அதை டைட்டாக கட்டணும், ரொம்ப ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் தேவை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கல் இருக்குது, அந்த கல்லில் ஒரு மாவு மாதிரி சாதத்தோட பிசைஞ்சு அந்த கருப்பு ஸ்பாட்டை பார்க்குறீங்களா, அது நம்ம சாதம் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அதில் சாதம் இருக்கு. ஓகே. ஸோ அதை வச்சு அதை அதுக்குள்ளே போட்டு அப்புறம் அந்த 2 ரைட் சைடு மிருதங்க பார்க்குறீங்கன்னா 3 தட்டு இருக்குது. தட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ டாப் லேயர் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு அடியில் ஒரு லேயர், அப்புறம் உட்கார்ற தட்டுன்னுவாங்க, சும்மா சீட்டிங்கு. லெஃப்டில் அதே மாதிரி 2 மேனா 2 இருக்குது. ஸோ இதெல்லாம் அழகாக இதை ஃபிட் பண்ணி அந்த 2 சைடையும் டைட்டாக திருப்பியும் அதை டைட் பண்ணி இது 2 ரெசனன்ஸ் வரா மாதிரி வரும். அப்புறம் அது அந்த ஃபுல் சைடில் அதே பிச்சில் இருக்கணும். ஸோ எல்லா கண்ணுன்னு சொல்லுவாங்க, எல்லா கண்ணும் மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து சுத்தம் பண்ணுறதுன்னு பேர். அதை சுத்தம் பண்ணி ஸோ ஒரு மிருதங்கம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ மிருதங்கம் செய்கிறவர் வந்து மிருதங்கம் தோலோட என்ன சொல்லுவாங்க, ஒரு டெக்ஸ்சர், அதோட தன்மை மட்டும் கிடையாது, வாசிக்கிறவங்க கை அவர் ஸ்டைலு, இது ஒரு நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் மிருதங்கம் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட அசோசியேஷன் ஒரு மேக்கரோடையோ 2 மேக்கரோ லைஃப் பூரா இருக்கும், 23 வருஷம். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். அதுதான் அன்யூஷுவல் இதில்.